நர்ஸ் கொஞ்சம் கேபினுக்கு வாங்க. முடியுமா ஒரு சார்? 2 minutes. ஓகே. டாக்டர் நர்ஸ் சார் கூட போயிட்டு ஓகே டாக்டர். போங்க. சூர்யா சார் Sir. அவங்க கூட போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. எனக்கு மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? என் நிச்சயதார்த்தப்போ ஹேமாக்கு அப்படி நடந்துச்சு. இப்போ கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்பாவுக்கு எப்படி நடந்திருக்கு? அப்பா எப்படி இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே. ஒண்ணுல சுரேகா, அழாத சுரேகா, எல்லாம் சரியாயிடும் விடு. அம்மா என்னடி அம்மா என்னாச்சு? என்னடி அம்மா என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? நீ கிளம்பல? அம்மா அப்பாவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? ஒண்ணு இல்லடா, அப்பாக்கு ஃபுட் பாய்சன் தான். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சரியா? திடீர்னு இப்படி ஆனதும் ரொம்ப பயந்து போயிட்டோமா. அப்பாவுக்கு பரவாயில்ல இப்போ? அப்பாக்கு இப்போ ஒண்ணு நல்லா நல்லா இருக்காருல்ல? இருக்காரு. ஆனா ஏமா அப்பாவை கூட்டிட்டு வரல? ஆபரேஷன் பண்ண உடம்பு இல்ல, அதனால கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. கவலைப்படாத, நாளைக்கு நேரா மண்டபத்துக்கே அப்பா வந்துருவாங்க. ஏய் சுரேகா, உனக்கு கால் பண்ணி சொல்லலாம் தான் நான் நினைச்சேன். அம்மா தான் நேர்ல அவளை பார்த்து சொல்லலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரிக்கா, எனக்கு இப்பதான் கொஞ்சமாவது ஹாப்பியா இருக்கு. சரி, என்ன இது? நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப் எல்லாம் போடல? ரொம்ப நேரம் ஆகுமே. ஆ, அட ஆமால. ஏய் ஆதியா, ஏன் இன்னும் மேக்கப்லாம் பண்ண ஆரம்பிக்கல? மேம், அவங்க அழுதுட்டே இருந்தாங்க, அதனால என்னால எதுவுமே கேட்க முடியல. ஐயோ, டக்குன்னு இப்ப வேலையை ஆரம்பிங்க. இப்ப ஆரம்பிச்சாதான் மண்டபத்துக்கு போறதுக்கு சரியா இருக்கும் டைம். கிளம்புங்க. ஓகே மேம். மேம், ம், நீங்க வாங்க, முகத்துக்கு ஆயில் அப்ளை பண்ணி பழைய மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்பதான் புது மேக்கப் போட கரெக்டா இருக்கும். சரி வாங்க. போ. போ. சரிம்மா. சீக்கிரம் போ. போங்க, நீங்களும் போங்க. போய் ரெடி பண்ணுங்க. சரி, நீயும் போய் ரெடியாக போ. சரிங்கம்மா. ஏய் ரஞ்சித், ரஞ்சித், ட்ரெஸ் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்குடா. பார்க்க ராஜா மாதிரி இருக்க. பரவாயில்லையே, ஸ்டிச்சிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குடா. ஆமா டாடி. வா, 3 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நான் ரெடி. சரி. இந்த ஹரிதா எங்க காணோம்? தானா மேக்கப் போட்டு பார்த்தா அவளுக்கு செட் ஆகலன்னு பக்கத்துல ஏதோ பார்லர் இருக்கான், அங்க போயிருக்கா. இப்ப வந்துருவா. சரி வாங்க, நம்ம சரி, எடுத்துப்போம். காட்டுங்க, அழகா இருக்குல்ல? ஹாய் அங்கிள். ஏய், சூர்யா, வாட் a சர்ப்ரைஸ். என்னப்பா இதெல்லாம்? மாப்பிள்ளை அழைப்புக்கு நீ நேரடியாவே வந்திருக்கியா? மாப்பிள்ளை அழைப்புக்கெல்லாம் இல்ல அங்கிள், நான் வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன். ஓகே, வா, வந்து உட்காரு. ஒரு நிமிஷம். சிஸ்டர் வாங்க. சிஸ்டர் வாங்க. என்ன இது? எதுக்கு நர்ஸ கூட்டிட்டு வந்திருக்க சூர்யா? யாருக்கு உடம்பு சரியில்லை? அது உடம்பு சரியில்லாட்டி தான் நர்ஸ் வரணுமா ஆண்டி? ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட வரலாம்ல. நல்ல விஷயமா? எனக்கு ஒன்றும் புரியல சூர்யா. அங்கிள், அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஃபேமிலியில ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ கல்யாணமானதும் நிறைய புண்ணியம் எல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே நம்ம கறி விருந்து போடணும், நல்ல ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுப்போம். அதான் நாங்க பார்த்தோமே. ஆமா, ஆக்சுவலி அதெல்லாமே நம்ம கையில இருக்கிற பணத்தால பண்றது தானே அங்கிள். அதை தவிர நாமளே ஒரு புண்ணியம் பண்ணணும் இல்லையா? வேற என்னப்பா புண்ணியம் பண்றது? அந்த புண்ணியம் தான் அங்கிள் இது. ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியில எப்போ எந்த விசேஷம் நடந்தாலும் குறைஞ்சது 5 பேரோட பிளட் ஆச்சும் டொனேட் பண்ணுவோம். ரத்த தானமா? ஆமா அங்கிள். அன்னதானமும் ரத்த தானமும் உயிரை காப்பாத்துற விஷயமாச்சே. ஆமா அங்கிள். ஐயோ, இவ எங்க வரான்னு தெரியலையே. சூப்பர் சூர்யா. தேங்க்யூ அங்கிள். குறிப்பா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே
கட்டாயமா பிளட் டொனேட் பண்ணுவாங்க. ஒரு யூனிட் பிளட் கொடுத்தோம்னா எத்தனை பேரை காப்பாத்துறான்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆஃப் கோர்ஸ், எனக்கு நல்லா தெரியும் சூர்யா. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. பிளட் டொனேஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கிள். ஆனா இன்னைக்கே எல்லாரோட பிளட் சாம்பிளும் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இவங்க டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரஞ்சித்துக்கு கட்டாயம் எடுக்கணும். உங்க 2 பேருக்கும் பிளட் டொனேட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட சாம்பிள்ஸும் நம்ம வேணா எடுத்துக்கலாம். ஷுவர்ப்பா, அப்ப நானும் டொனேட் பண்றேன். எனக்கும் பிளட் சாம்பிள் எடுத்துக்கோங்க. அப்படியே எனக்கும் பிளட் சாம்பிள் எடுத்துரு சூர்யா, நானும் டொனேட் பண்றேன். பண்ணிடலாம் அங்கிள். ஆனா முதல்ல மாப்பிள்ளையோட பிளட் தான். மாட்ட போற. இப்ப நான் என்ன செய்வேன்? இப்ப எப்படி தப்பிக்கிறது? தாராளமா. டேய் ரஞ்சித், இது எவ்வளவு சூப்பரான விஷயம் தெரியுமா? ஆ, 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 ஆ. சந்தோஷங்கிறது தானம் கொடுக்கறதுல தான் இருக்கு. கமா, நீ முதல்ல சாம்பிள கொடு. மச்சான் யோசிக்காத. இன்ஜெக்ஷனுக்குலாம் பயப்படுற ஆள் இல்ல நீ. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். தாராளமா சாம்பிள் எடுக்கலாம். ஓகே. ஐயோ, அன்னைக்கு டாடி மம்மி இல்ல, அதனால ஃப்ரெண்டுக்கு பிளட் டொனேட் பண்ணேன்னு போய் சொல்லி அங்கிருந்து தப்பிச்சேன். இப்போ அந்த பொய்யை என்னால சொல்ல முடியாதே. டேய் ரஞ்சித், ஆ, என்னது? எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? ரஞ்சித், ஆல்ரெடி நீ ஊர்ல பிளட் டொனேட் பண்ணிட்ட நீ எனக்கு தெரியும். ஆனா இது ஜஸ்ட் நம்ம வீட்டோட நடைமுறை மட்டும்தான். என் டேட் சந்தோஷத்துக்காக வெறும் பிளட் சாம்பிள் தான். சும்மா கொடு, என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. கமான் சிஸ்டர், சார் எடுங்க. ஓகே சார். நான் கோட் கோட் வேற கழட்டு. போட்டிருக்கேன். பரவாயில்ல, கழட்டலாம். ஈஸியா பரவாயில்லையா? அப்புறம் போட்டுக்கலாம். எடு. கோட் தானே, ஈஸியா போட்டுக்கலாம்.